திருப்பாவை 26ஆம் பாசுரம் ஆண்டாள் இயற்றியது. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆவின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலை ஆண்டாள் குறிப்பிடும்போது, அடியவர்களிடம் மிகுந்த ஆசை உடையவன் கண்ணன், நீலமணி போன்ற நிறமுடையவனும் அவன்தான். அவனை பார்த்து இந்த பெண்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டிய அந்த நோன்புக்கு வேண்டிய அனைத்தையும் தருவாயாக என்று கேட்பதற்காக கூடியிருக்கிறார்கள். அப்போது பெண்களே, பறை தர வேண்டும் என்கிறீர்களே, மார்கழி நீராடுவதற்கு பெரியோர்கள் அனுஷ்டிக்கும் முறைகளில் உங்களுக்கு வேண்டுவன எவை எவை என்று கேட்கிறீர்களோ அவற்றை சொல்லுங்கள். நான் தருகிறேன் என்று நீ கேட்பதால் நாங்கள் சொல்கிறோம் என்றவாறு பெண்கள் சொல்லத் தொடங்குகிறார்கள். கண்ணன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அதனால் இவர்கள் சொல்கிறார்கள், நீ என்னை கேட்ட காரணத்தினாலே நாங்கள் உன்னை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா, பகைவர்களையெல்லாம் அஞ்சி நடுங்குமாறு ஒலிக்கின்ற பால் போன்ற வெண்ணிறமான பாஞ்சசன்யம் போன்ற வெண்மையான சங்குகள், கண்ணன் கையிலே வைத்திருக்கக்கூடிய சங்கின் பெயர் பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடலை கடைந்த போது அந்த பாஞ்சசன்யம் என்ற அந்த சங்கு வந்ததாம். அதை கிருஷ்ணனுக்கு கொடுத்ததாக மகாவிஷ்ணு பெற்றுக்கொண்டதாக ஒரு கதை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிற மாதிரி வெண்மையான சங்குகள் எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் கொட்டுவதற்கு வேண்டிய பெரிய பெரிய பறைகள் வேண்டும். அது மட்டும் இல்லை, எதிரே நின்று பல்லாண்டு பாடுபவர்களையும் அழகு பொருந்திய மங்கள தீபங்களையும் எங்கள் கூட்டம் வெளியே தெரியும்படி பெரிய கொடிகளையும் பனி எங்கள் மேல் விழாதபடி, ஏனென்றால் இது மார்கழி மாதத்திலே நோக்கப்படும் நோன்பாக இருக்கின்ற காரணத்தினாலே பனி எங்கள் மீது விழாதபடி மேலே கட்டக்கூடிய விதானங்களையும் தந்து எங்களை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்கள் வேண்டுவது போல ஆண்டாள் இந்த பாசுரத்தை படைத்திருக்கிறார். அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி 6வது பாடல். பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானை இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கிறார் மணிவாசகப் பெருமான். உமையம்மையின் மணாளனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமானே, எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மனதை முற்றிலும் நாம் நீக்கிவிட்டு மனதிற்குள்ளாக உள்காட்சியாக உன்னையே கண்டு உணரும் பேறு பெற்ற மெஞ்ஞானிகள் பலர். இந்த மண்ணுலகுக்கு பாசக்கட்டுகளை அறுத்தவர் பலர். மனித இயல்பிலே வாழும் மைதீட்டிய கண்களை உடைய தலைவியர் போல அவர்கள் தங்களை கருதி கொண்டு உன்னை தங்கள் தலைவனாக கருதி கொண்டு வணங்குகிறார்கள். அப்போ தலைவனாகிய நீதானே தலைவி துயரத்தை போக்க வேண்டும். எனவே நாங்கள் படக்கூடிய இந்த பிறவி துன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி தலையிலே இருந்து எங்களை விடுவித்து ஆட்கொள்ள வேண்டும்.
பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று மணிவாசகப் பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடி நிறைவு செய்கிறார். வாழ்க, வாழ்த்துகள், நன்றி.